ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மானாவே நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். நம்ம கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளோதான் வயசானாலும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறனாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அம்மாவோட அருமை பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும். நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போகிற விலாக் தான் வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பையனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து யூனிஃபார்முக்காக மெஷர்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் அன்றைக்கி போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பாதாம் மட்டும் வறுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் பவுடர் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்தே வந்து கவர் போட ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் வந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு வச்சுட்டு போனோன்னா நாங்கள் வந்தவொடனே வந்து பையன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்தவொடனே எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான், என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் பையன் 3 பேர் சேர்ந்து கவர்லாம் போட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் தான் போட்டு முடிஞ்சுது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுட்டு சரி அடுத்த நாள் போட்டுக்குவோம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். பையன் தான் பார்த்திங்கன்னா கவர் ஒட்டுறது, அதுக்கப்புறம் லேபிள் ஒட்டுறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அவனும் வந்து அதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். புது பேக், அதுக்கப்புறம் புதுசாக நம்ம நோட்டெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது எப்போயுமே சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் க்ளீனிங்லாம் எப்போயுமே நான் ஊருக்கு போகும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். அந்த மாதிரி அன்றைக்கி ஒட்டடை அடித்து எல்லாம் கூட்டி மாப்பெல்லாம் போட எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 டேஸ் ஆச்சு. எப்பயுமே ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். சரி ஊருக்கு போகிறோமே அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃபேன்லாம் வந்து நான் மேலே ஏறி துடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒட்டடை குச்சியிலேயே அது எவ்வளோ டஸ்ட்டு வருதோ அந்த அளவுக்கு தான் துடைக்க முடியுது. ஏன்னா பெட்டு மேலே இருக்க ஃபேன்லாம் ரொம்ப கஷ்டம் மேலே ஏறி துடைக்கிறதுங்கிறது. எப்பயாவது ரிப்பேருக்காக ஃபேன் கழட்டினோன்னா அப்போ கழுவி மாட்டிக்கிறது. ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் மட்டும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே பாட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக மணி பிளான்ட்காக வெளியே இருக்கிறவ தொட்டியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி புது செடியெல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சேன். இன்னும் இதுக்கு வந்து பாட்டெலாம் வாங்கலை. இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வீட்டில் இருக்க பாட்டிலை வச்சு போட்டு வச்சு பார்ப்போம். அது நல்லா வளர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் இதுக்குன்னு தொட்டியெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு வளருது, இருந்தாலும் நிறைய பார்த்திங்கன்னா அழுகி போயிடுது. ஸோ அதுக்காக இப்போதைக்கு பாட்டு எதுவுமே வாங்கலை. சும்மா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பாட்டில், அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் டப்பா அதை வச்சு அங்கங்கே செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெட் கவரும் வந்து வர்றப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். அதனால் பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்சு செய்கிற டைம் ஆயிடுச்சு. சரி போய் குயிக்காக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் காலையிலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மறந்துட்டேன். ஸோ அதை எடுத்து எப்படா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இது ரொம்ப குயிக்காக 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ரெண்டையும் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றாவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நான் வந்து ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் இதோட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இல்லை புளிப்பு கம்மியாக இருந்தால் இதை கூட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிப்பு ரொம்ப அதிகமானாலும் சிக்கன் ஃபுல்லாக புளிப்பாயிரும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் டைரெக்டாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஊறினதுக்கப்புறமே பாருங்கள் தண்ணியெலாம் விட ஆரம்பிச்சிருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி நம்ம உடனே கூட எடுத்துடலாம். நான் வந்து செமி கிரேவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணேன். இப்போ சூப்பராக வந்துடுச்சு. இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். நான் வந்து செமி கிரேவியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இந்த முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே வந்து சைட் பை சைடாக பொரியலும் பண்ணிவிட்டேன். எல்லாமே குயிக்காக பண்ணுற பொரியல் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் குயிக்காக ஒரு ரசமும் வச்சு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறனால சரி அதுக்குள்ளே நம்ம பெட் கவர்லாம் வாஷ் பண்ண போட்டுடலான்னு சொல்லிட்டு பெட் கவர்லாம் வாஷ் பண்ண போட்டேன். எப்பயுமே பெட் கவர் வந்து நம்ம 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணுவோம். அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு
வெறும் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போட்டிங்கன்னா கவர்லாம் வந்து நல்லா பிரைட் கலர்லாம் இன்னும் பிரைட்டாகவே இருக்கும், ரொம்ப அழுக்கு இருக்காது. வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னே பளிச்சுன்னு தெரியும். அதனால் இந்த டிப் பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னது தான் இன்னும் வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம பொறுமை இல்லை. அதனால் பெட் கவர் மட்டும் எப்போயும் இந்த மாதிரி போடுறது. அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலாப்பழத்துக்கும் எங்களுக்கும் என்னன்னு தெரியல, ரொம்ப தூரமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அது பழுக்கவே இல்லை, அப்படியே கெட்டு போச்சு, தூக்கி போட்டோம். இந்த வருஷம் அவர் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி இன்றைக்கே அறுக்கிற மாதிரி கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கே அறுத்துடலான்னு பார்த்தா அது காயாக இருந்தது, பிக்கவே முடியல. நான் வேணாங்க விட்டுருங்க அப்படின்னா இல்லை இன்றைக்கி பிரித்து பார்ப்போன்ட்டு சரின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு பார்த்தோன்னா அதுவும் காய் வாயில் வைக்கவே முடியல, ஒரு டேஸ்ட்டும் இல்லை. சரி இருந்தாலும் ஒரு ஆசை, சரி இது பழுக்குதா இல்லையான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்ததுக்கப்புறமா பாதி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் பாதி வந்து வெளியவும், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி பழுக்குதான்னு பார்ப்போன்ட்டு. சரி ஏதாவது பலாப்பழம் வாங்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த பலாக்கொட்டையெல்லாம் வேக வச்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பலாக்கொட்டையும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா உப்பு தண்ணி போட்டு இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே எல்லாமே இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கும், அதை அப்படியே உரித்து எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சு நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ளைனாகவே ஹஸ்பண்ட் வந்து காலையிலே சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து மாப் பண்ணுற வேலை இருந்தது, அதனால் லைசால்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். லைசால் வந்து பெரிய பாட்டிலேருந்து எப்போயுமே சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா சின்ன க்ளீனிங் வேலை, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபில் பண்ணோம் அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்புனோன்னா தான் வந்து வந்ததுக்கப்புறம் எந்த வேலையும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா திரும்ப மாப் பண்ணணும், ஒட்டடை அடிக்கணும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பாதி வேலை கம்மியாகும். அப்படிங்கிறனால இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மூடு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அதாவது நம்ம அம்மா வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஃபிட் ஆகிறதுக்கே ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அது வரையும் கொஞ்சம் மைண்டெல்லாம் அவ்வளோவா ஒர்க் பண்ணாது. அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மடிக்கிறதெல்லாம் மடித்து வச்சுட்டு அன்னைக்கோட டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நோட்டுக்கெல்லாம் வந்து அட்டை போட்டாச்சு. என் பையன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டான். எப்பயுமே குழந்தைங்களுக்கு புது பேகு அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி தான் அன்றைக்கி அது எல்லா வேலையும் பண்ணி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரைடே காலையில் அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரீம் வந்து இருந்தது. சரி க்ரீமை வந்து அப்படியே வச்சுட்டு போனோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீமை எடுத்து நெய் காய்ச்சி அதையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே க்ரீமாக வைக்கிறத விட இந்த மாதிரி நெய் உருக்கி வச்சுட்டு வந்தோன்னா அது எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மிளகாயையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி மிளகாயெல்லாம் வாங்கி காய வச்சு நல்லா காய வச்சு மேலே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் எப்போ தேவையோ அப்போ பொடி அரைச்சிக்கலாம். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி வந்து நேரடியாக நம்ம விவசாயம் பண்ணுறவங்கள்லேருந்து வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், மிளகாய் நல்ல மிளகாயாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி பண்ணி முதல் நாள் ஈவினிங்கே பண்ணி வச்சோன்னா தான் அடுத்த நாள் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு டே ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எல்லா பேக்கிங்கும் பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் இது வந்து ஊருக்கு போகிற அன்றைக்கி காலையில் அன்றைக்கி எடுத்து பலாப்பழத்தை பார்த்தா கிச்சனில் போனோடனே பலாப்பழம் வாசம் பயங்கரமாக இருந்தது. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பழுத்து இருந்தது. அதாவது இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லா பழுக்கும் அந்த மாதிரி இருந்தனால சரி கொஞ்சம் கவரில் எடுத்து நம்ம ஊருக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கவரில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பலாப்பழம் நல்லா பழுத்துருந்தால் நிறைய டிஷ் வந்து நான் ஐடியா வச்சுருந்தேன். பலாப்பழம் அல்வா பண்ணலாம், பலாப்பழம் சக்கை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷமும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காயெல்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்பயுமே ஊருக்கு போவேன். அப்போ தான் வந்தவனையும் காய் வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு தான், ஏன்னா காய் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் குயிக்காகவும் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தக்காளி அதாவது மந்தி சட்னி பண்ணுவோம்ல அது மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பலாக்கொட்டையை மட்டும் எடுத்து வேக வச்சு அவ்வளோதான் அன்றைக்கி லன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் மட்டும் ஃபில் பண்ணி கொடுன்னு என் ஹஸ்பண்ட் மதியானம் வந்தவொடனே கேட்டிருந்தாரு. சரின்னு அதையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு வெளியே போர்ட்டிக்கோல இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்புனோம். என் பையனும் பார்த்திங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பேக் வச்சு அதில் அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தான். ஸோ எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கும் கிளம்பியாச்சு. என்னதான் ஊருக்கு போகிறோன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த நம்ம கிச்சன் நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு ஏரியாலாம் விட்டுட்டு போகிறோமேன்னு ஒரு கவலையும் இருந்தது. ஏன்னா எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது அம்மா வீடுங்கிறப்ப டபுள் சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏற வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி லக்கேஜ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு ட்ராலி எல்லாமே வச்சுருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது. பஸ்ஸோட போர்டிங் இடமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னை விட என் பையனுக்கு பார்த்திங்கன்னா டபுள் சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு அங்கே பார்த்திங்கன்னா விளையாட ஆள் இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் பசங்க அக்கா பசங்கள்லாம் வருவாங்க. எல்லாருமே வந்து இதுதான் எங்களுக்கு லாங் வெக்கேஷன். அதாவது ஒரு மாதம் வந்து இப்போ தான் தங்கியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருவோம், ஒரு 4 நாள் தங்குவோம், போயிடுவோம். எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் ஒன்றாவும் வர முடியாது. ஏன்னா இப்போ ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லீவ் வந்து முன்ன பின்ன ஆகும். ஆனால் இந்த வெக்கேஷன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒன்றா வரும். அதனால் எல்லோரும் ஒரே டயத்தில் கூடுற வெக்கேஷன் இந்த ஒரே ஒரு வெக்கேஷன் தான். அது அம்மா வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா சேரும்போது இன்னும் வந்து டபுள் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு ஷெடியூலும் கிடையாது. நம்ம எந்திரிக்கிற நேரத்துக்கு எந்திரிப்போம், தூங்குகிற நேரத்துக்கு தூங்குவோம். தோணுச்சுன்னா வேலை செய்வோம், தோணாட்டி வேலை செய்ய மாட்டோம். யாரும் நம்மளை வந்து அடுத்தடுத்து ஷெடியூல் போட்டு இந்த வேலை முடியலையே அந்த வேலை முடியலையேன்ட்டு எந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. என் பையனே சில நாள் கேட்குறது இதுதான், ஏம்மா இங்கே மட்டும் வந்தால் கூல்மாமா இருக்கீங்க, அங்கே மட்டும் வந்து டென்ஷனாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பான். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிறதா. நம்ம வேலையே செய்யாமல் நம்மளுக்கு எந்த ஒரு அடுத்தடுத்து ஒரு ஷெடியூலும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கூலாக தான் இருப்போம். அது அம்மா வீடுங்கிறப்ப அம்மா நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த அன்னையர் தினத்தில் நான் எல்லா அம்மாக்களுக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா அம்மாவுமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அம்மா ஸ்பெஷல் தான். ஸோ எல்லா அம்மாவுக்குமே கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கிறேன். அம்மாவோட தியாகம் கண்டிப்பாக யாருமே பண்ண முடியாது. எல்லோரும் அம்மாவுங்களுக்கு விஷ் பண்ணிங்க. வந்தவொடனே பார்த்திங்கன்னா அப்பா வழக்கம் போல் பெரிய வடை 2 வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதில் பாதி பாதி வச்சு இட்லி, அதுக்கப்புறம் வழக்கம் போல் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு எங்கள் ஊரை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இதுவரை டேக் கேர், பபாய்.